எபிசோட் ஸ்டார்டிங்ல நைட்டு கார்ல 2 பேர் ஒரு இடத்துக்கு போறதுக்காக மேப்ப பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு வராங்க. ஒருத்தன் பேரு ஹிகாஷி ஹாரா, இன்னொருத்தன் பேரு ஷிபாட்டா. இவங்க 2 பேரும் ஒருவேளை நம்ம தப்பான வழியில வந்துட்டு இருக்கோமான்னு பேசிட்டு இருக்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கார்ல இருக்கிற கேஸ் காலியாக போகுது. எங்கேயாச்சும் மலையில போய் கார் நின்னா நம்மளால தள்ள முடியாது. இப்படி தப்பான வழியில வந்து எங்க போறதுன்னே தெரியாம முழிக்கிறோமேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அப்ப அவங்க முன்னாடி இருக்கிற ரோடு 2 வழியா பிரியுது. இப்ப நாம எந்த வழியில போறதுன்னு மேப்ல பார்க்க, மேப்ல அந்த டனல் மாதிரியான ஒரு வழி இல்லவே இல்ல. அப்ப இதுதான் ஷார்ட்கட் போல, இதுக்குள்ளேயே வண்டியை விடுவோம்னு சொல்லி அந்த டனலுக்குள்ள அவங்க 2 பேரும் போறாங்க. அதுக்கப்புறம் கார்ல இருந்த கேசோலின் மொத்தமா காலியாகி டனலோட பாதியிலேயே நின்னுடுது. இவங்க 2 பேரும் காரை பின்னாடி இருந்து தள்ளிட்டு வர, அப்ப அந்த டனலுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் நம்ம காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்போம், வேற கார் ஏதாச்சும் வந்தா லிஃப்ட் கேட்டுட்டு போயிடலாம் சொல்லி காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்க, அந்த சமயம் ஒரு சின்ன பையனும் ஒரு சின்ன பொண்ணும் அந்த 2 பேரையும் பார்த்த மாதிரி நடந்து காருக்கு முன்னாடி வர, அப்ப அவங்களோட கழுத்து நீளமா போகுது. திடீர்னு இன்னும் 2 சின்ன பசங்களோட தலை அவங்க கார் முன்னாடி வந்து நிக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் தெரியுது, அது ஒரு மிகப்பெரிய சிலந்தி அதோட கால்ல மனுஷங்களோட தலையை மாட்டிக்கிட்டு அந்த டனல்குள்ள தெரியுது. இகாச்சி கார்ல இருக்கிற எல்லா டோரும் லாக்ல தான் இருக்கான்னு கேட்க, அதுக்கு சிவாட்டாவும் ஆமான்னு சொல்றான். ஆனா பின்பக்க டோரோட கண்ணாடி மூடல. அது வழியா அந்த தலைங்க காருக்குள்ள வந்துடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டனலுக்குள்ள இன்னொரு டிரைவர் காரை ஓட்டிட்டு வந்து என்ன ஆச்சுன்னு கார் கீழே பார்க்க அங்க எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் கார்ல ஏறி அந்த டிரைவர் உட்கார, பின்னாடி சீட்ல ஹிகாஷி ஷிபாட்டா இவங்க 2 பேரோட தலையும் அந்த சிலந்தியோட கால்ல இருக்கு. அதை பார்த்து அந்த டிரைவரும் கத்த ஆரம்பிக்கிறான். டனல் முழுக்க கொடூரமான பாலப்பூச்சிங்க அந்த இடம் முழுக்க சுத்திட்டு வருது. அண்ட் இதோட இந்த எபிசோடு முடியுது.